ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருள் பிரியாஸ் vlog. ஜிஎம் டயட் சீரீஸ்ல இன்னைக்கு டே 4 அண்ட் 5 தான் பார்க்க போறோம். ஒரு வழியா 3 டேஸை சூப்பரா கிராஸ் பண்ணி வந்துட்டேன். நீங்க இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்துடலாம். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜிஎம் டயட்டோட டே 4 தான். இன்னைக்கு வந்துட்டு பனானா அண்ட் மில்க் டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்துட்டு பனானா அதுக்கப்புறம் மில்க் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் டே 1 அப்பவே அருள் வாங்கிட்டு வந்து தந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு வாழைப்பழம் கொஞ்சம் காய் வட்டமா இருந்தது. சரி டே 4க்குள்ள பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி நல்லா பழுத்துருச்சு. இன்னைக்கு நான் இந்த பனானால இருந்து தான் மார்னிங் 1, மதியம் 1, அதுக்கப்புறம் நைட்டு 1ன்னு எடுத்து சாப்பிட போறேன். இது கூடவே வந்துட்டு ஒரு கிளாஸ் பாலும் எடுத்துக்க போறேன். பால் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிம்டு மில்க்ன்னு சொல்லிட்டு விற்பாங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். பட் நான் வந்து இன்னைக்கு அந்த பாலை எடுக்கல. நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாட்டுப்பால் வாங்கி தான் நிறைய தண்ணி ஊற்றி சுகர் போடாம காய்ச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஆக்சுவலா ஸ்கிம்டு மில்க் கிடைக்குதான்னு கூட நான் இது வரைக்கும் போய் ட்ரை பண்ணி பார்க்கல. எங்க வீட்டாண்டே மாட்டுப்பால் கிடைக்குது. ஸோ அதனால நான் அதையே வாங்கி நிறைய தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துப்பேன். ஒரு கிளாஸ் பால் கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா நீங்க 2 பழம் கூட எடுத்துக்கலாம். எனக்கு இது 1 இப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதும் அப்படின்றதுனால நான் ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி தான் மதியம் லஞ்சுக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கிளாஸ் பாலும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு கிளாஸ் பால் அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதை என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஸோ டே 4 நான் இப்படி தான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஜிஎம் டயட்டோட டே 5க்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கிணற தாண்டின ஒரு ஃபீலிங் தான் இருக்குது எனக்குள்ள. பிகாஸ் இதுக்கப்புறம் வர டேஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. டே 5யோட மீல் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தக்காளிங்க இருக்கு. ஆமாங்க, இந்த தக்காளி எல்லாமே தான் நான் இன்னைக்கு சாப்பிட்டு முடிக்கணும். மினிமம் இன்னைக்கு 8லேருந்து 10 தக்காளி கம்பல்சரியா நான் எடுத்துக்க போறேன். நமக்கு தக்காளி எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அப்படியே சில பேர் பச்சையா சாப்பிடுவாங்க, சில பேர் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, சில பேர் சூப் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ யோர் சாய்ஸ். நம்ம எப்படி வேணா நம்ம ஆசைப்படுற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனா கம்பல்சரி சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஒரு வேளைக்கு 3ன்னு 9 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து தக்காளி சூப் தாங்க எடுத்துக்க போறேன். ஆமா, எனக்கு வந்து தக்காளி அப்படியே சாப்பிடவோ இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கவோ சுத்தமா பிடிக்காது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு சூப் மாதிரி சிம்பிளா செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். 3 தக்காளி எடுத்து நல்லா பைன் பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதில் தண்ணியை விட்டு லைட்டா சால்ட் போட்டு இந்த அளவுக்கு திக்கா ஆகிற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட தக்காளி சூப் ரெடி. உங்களுக்கு வேணும்னா இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட்லாம். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நாக்கலாம் ஒரு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் போல். ஸோ அதுக்கு இன்றைக்கி இந்த சூப் சாப்பிடும் போது ஒரு புளிப்பாகவும் நல்லா வாய்க்கு கொஞ்சம் இதமாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி டயட் வந்து ரொம்ப மோசமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக தான் போகும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சாப்பிட போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மதியம் வந்துட்டு ஏதாவது ஒரு கார்ப் ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ சூப் சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் வந்துட்டு இதை ஜூஸாக கண்டிப்பாக குடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஏன்னா நான் தக்காளியை நான் அப்படி சாப்பிட மாட்டேன். பச்சையாக நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லையா, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்துட்டு சூப்பாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், உங்கள் விருப்பம். பட் தக்காளி எப்படினாச்சும் இன்றைக்கி நம்ம வயிற்றுள்ள போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 தக்காளி போகணும். நான் வந்துட்டு இன்றைக்கி 9 தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம சூப் குடிச்சிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. டயட் இருக்கிறது, தக்காளி சூப் குடிக்கிறது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் மட்டும் முக்கியம் கிடையாது. அதை விட எல்லாத்தோட முக்கியமான ஒன்று, நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு நம்மளுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி நீங்கள் குடிச்சே ஆகணும். தண்ணி குடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெளியே வரும். ஸோ கம்பல்சரி தண்ணி 3 லிட்டருக்கு குறையாமல் குடிக்காதீங்க. ஓகேவா?
இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுக்கிறேன். ஸோ சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன். போதும், கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் நான் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயே ரொம்ப போதும் தான். இது கூடவே இப்போ அந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவில் சால்ட்டு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நான் போடுறேன். போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் விட்டோம்னா தக்காளிலாம் நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடும். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மொத்தம் மூடிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் நம்ம எதுவும் சாப்பிடாமல் இருந்திருப்போம். ஸோ நிறைய காரம் சாப்பிட்டா வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கலந்துக்கிறேன். இதை கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்ட நம்ம தக்காளி சட்னி ரெடி. தக்காளி தொக்கு. இப்போ அடுத்து நான் வந்து சப்பாத்தி தான் போட போகிறேன். எனக்கு வந்துட்டு சப்பாத்தி தான் நான் அந்த தக்காளி தொக்கு கூட நான் சப்பாத்தி தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த சப்பாத்தியில் வந்து நம்ம வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே ராவாக தான் சப்பாத்தியை போட்டு எடுத்து சாப்பிடணும். எண்ணெய் துளி கூட இதில் சேர்க்கக்கூடாது. நான் வந்துட்டு சப்பாத்தி எனக்கு ஈஸியாக இருக்கும், அது இல்லாமல் பிடிக்கும். அதனால் இதுக்கு நான் வந்து சப்பாத்தி நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நம்ம அப்படியே தான் போட்டு எடுக்கணும். நல்லா வேக வச்சு சிம்மில் வச்சு. சப்பாத்திக்கு பதில் நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளி தொக்கு கூட நீங்கள் தக்காளி தொக்கா பண்ணி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சூப் மாதிரி கூட தக்காளியை செஞ்சு இப்போ நான் மார்னிங் சாப்பிட்டு பார்த்தீங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு திக்காகிடும். அப்போ வந்து நீங்கள் தொட்டு அதிலே கூட இந்த சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இது போல் ஒரு அட்லீஸ்ட் சப்பாத்தினாச்சும் சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, எப்படா தினம் சாப்பிடும்போது எதுவுமே சாப்பிடாது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எதனா ஒன்று கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இன்றைக்கி இந்த சப்பாத்தி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இன்றைக்கும் நாளைக்குமே வந்துட்டு கஷ்டமே இருக்காது. நாளானிக்கும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டயட்லாம். சரி, இப்போ நம்ம சாப்பிடலாம். எண்ணெயை ஊற்றாமல் சப்பாத்தி பண்ணனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் எடுத்துக்கிட்ட மாதிரி நைட்டுக்கும் தக்காளி சூப் தான் செஞ்சு சாப்பிட்ருந்தேன். ஒரு வழியா டே 5ம் சூப்பராக முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே 6ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.